நீ இத்தனை வருஷமா இந்த வீட்ல தனியா இருக்க. ஒரு நாள் கூட என்னால வீட்ல தனியா இருக்க முடியல. நீ எப்படி இத்தனை வருஷம் இந்த வீட்ல தனியா இருக்கியோ? உன் கஷ்டம் எனக்கு இப்பதான் புரியுது பார்வதி. தனியா இருந்தாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அதனாலதான் நீ சிவன் கூட சேர்ந்து கதை சொல்லி வீடியோ போடுறல்ல. ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கலதான், என்னால புரிஞ்சுக்கவும் முடியல. ஆனா இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது பார்வதி. வாழ்க்கையில ரொம்ப கொடுமையானது தனிமைதான். அத நான் நேத்து தான் அனுபவிச்சேன். ஒரே நாள்லயே உனக்கு பயம் வந்துடுச்சுல்ல? ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது எனக்கு சந்தோஷம்தான். நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் மீனாவையும் புரிஞ்சுக்குவ. இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசுற? அவளாலதான் என் குடும்பத்துல நிம்மதியே போச்சு. அவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே எனக்கு தரித்திரம் பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் அவளாலதான் வந்தது. இப்ப கூட மீனாவை தான் குறை சொல்றல்ல. மீனாவால உன் குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும். அவ உன் வீட்டுல இருந்திருந்தா இப்படி உன் வீடு யாரும் இல்லாம ஆகியிருக்காது. வேண்டாம் பார்வதி, நானே வெறுப்புல இருக்கேன். அவளை பத்தி என்கிட்ட இதெல்லாம் பேசாத. உன் நிலைமைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் தான். அதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. அம்மா. யாரு? வாங்க வாங்க. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் பார்வதி. இவர் பேரு ராசிநாதன். இவர் பெரிய ஜோசியரா தான் வர சொன்னேன். என்ன விஷயமா வர சொல்லி இருக்க? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. வாங்க உட்காருங்க. சரிங்கம்மா. ஒரு நல்ல வரன் உங்க பையனுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படிங்களா? நல்ல இடமா? ரொம்ப நல்ல இடம்மா. நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க கிட்ட பேசிருங்க. உங்களை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன்மா. இதுல அவங்க போன் நம்பர் இருக்கு. போன் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. சரிங்க. நீங்க பேசுங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வந்தா மத்தத நேர்ல பார்த்து பேசிக்கலாம். சரிங்க, நான் பேசிக்கிறேன். என் பையனுக்கு நல்ல இடமா அமைஞ்சா போதும். இந்த வருஷமே அவன் கல்யாணத்தை முடிச்சிடணும். அதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோமேமா. இதுவே நல்ல இடம் தான். நீங்க பேசிட்டு சொல்லுங்கம்மா. நான் வரேம்மா. சரி. மனோஜுக்கு பொண்ணு பாக்குறியா? ஆமா. எத்தனை நாளைக்கு தான் அவனை இப்படியே விட்டு வைக்க முடியும்? அவனை பார்க்கவே எனக்கு கவலையா இருக்கு. சீக்கிரமே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த ஜோசியத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வரன் இருக்குன்னு சொன்னாரு. சரி, அவரை இங்க வர சொல்லி பேசுற? என் வீட்டுக்கு வர சொன்னா என் புருஷன் இதெல்லாம் எதுக்கு பாக்குற, முதல்ல டைவர்ஸ் முடியட்டும், அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. அது நியாயம் தானே. டைவர்ஸ் ஆனாதானே வேற கல்யாணம் பண்ண முடியும். அதெல்லாம் சீக்கிரம் வாங்கிடலாம். ஆனா நல்ல இடம் அமையறதுதான் கஷ்டம். இப்பவே இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா டைவர்ஸ் கிடைச்ச கையோட மனோஜுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். இந்த இடமே அமைஞ்சிட்டா நல்லதுதான். பார்க்கலாம். சரி, நான் கிளம்புறேன். திரும்ப திரும்ப தப்பு பண்ற. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ?